இதற்கு பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அந்த கான்வர்சேஷன்ல வந்து நீங்க பேசும்போது நல்லா ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க சார். நீங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பேசும்போது எந்த காரணத்தினாலையுமே ப்ராப்ளம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. சவால் என்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதாவது பிரச்சனைன்ற வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. சவால் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. அதே போல நீங்க வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு விஷயத்த வந்து நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும்னா, சாரி கேட்டீங்கன்னா அது வந்து பல இடங்கள்ல அது நெகட்டிவா தான் போகுது. சில இடங்கள்ல சார் சொன்ன மாதிரி தன்மையானவங்க அதை வந்து ஏத்துக்குவாங்க. பட் பல இடங்கள்ல வந்து அது வந்து என்ன ஆகும்னா தப்பா தான் போகும். லேட்டா வந்துட்டு சாரி என்ன கேட்டுக்கிட்டு அப்படின்னு சார் தான் நான் சொல்றேன். என்னன்னா, நீங்க சாரி கேட்கறதுனால நீங்க வந்து அவங்களுடைய டைம் ரிட்டர்ன் கொடுக்க முடியாது உங்களால. முடியுமா? முடியும்னா முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. அந்த 5 நிமிஷம் உங்களால ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா? சத்தியமா முடியாது. சாரி கேட்டா என்ன நடக்கும் போயிட்டு? ஒண்ணு சார், சாரி என்றது வேஸ்ட் சார். என்னை பொறுத்த என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதுக்கு பதிலா வேற ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அத நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, அதாவது உங்களுடைய பொறுமைக்கு நன்றின்னு நீங்க சொல்லுங்க. உடனே அவங்களுக்கு சந்தோஷமாகும். அதாவது அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன ரிட்டர்ன்னா, அவங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டாங்க உங்களுக்காக. உங்க சாரி அவங்களுக்கு என்ன கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்காது சாரி. பட் என்னன்னா, உங்களுடைய பொறுமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றின்னு நீங்க சொல்லுங்க. சார், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். 5 நிமிஷம் வந்து லேட் பண்ணா கூட பொறுமையா வெயிட் பண்ணி ரொம்ப நன்றி தெரிவித்தவுடன் அவர்கள் உங்களுக்கு சொந்தமாகி விடுகிறார், பந்தமாகி விடுகிறார், உங்களை விரும்ப ஆரம்பித்து விடுவார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன வார்த்தை பேசணும்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சரியா? அதே போல பேசும்போது நம்ம வந்து இந்த பிரச்சனைன்றதுல சவால் என்னென்ன வார்த்தைகள் கொஞ்சம்